ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா சௌச்சௌ வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு பெரிய சௌச்சௌவில் தான் பாதி தோல் சீவிட்டு இந்த தேங்காய் துருவோல சீவுவோம்ல அதில் சீவலில் சீவி வச்சுருக்கிறேன். வாங்க செய்யலாம். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் 4 டீஸ்பூனு ஆயில் ஊற்றிருக்கிறேன். என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு ஃபஸ்ட்டு பரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்தால் போதும். காஞ்ச மிளகா வந்து ரொம்ப கருக விடக்கூடாது. எந்த சட்னிக்குனாலும் நம்ம கருக விட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டே போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துருவேன் அக்கா. இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ அடுத்து பச்சை வேர்க்கடலை தான் ஒரு அக்கா கைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன். அதை போட்டு தோலோடே போட்டு வறுத்து எடுத்துடலாம். டேஸ்டியாக தான் இருக்கும். எங்கள் அம்மா சட்னிக்கு தோலோடு போட்டு தான் செய்வாங்க. நம்ம வறுத்து வெறும் வடை சட்டியில் வறுத்துட்டு தோலை நீக்கிட்டும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. இது ரெண்டாக வெடிச்சிருக்கு பாருங்கள். அது நரமும் மாறி இருக்குது. நம்ம இது வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். எவ்வளோ வேர்க்கடலை வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து அக்கா இந்த நம்ம கடலைப்பருப்பு உருட்டு பருப்பு போடுறதுக்கு பதிலாக வேர்க்கடலை போட்டு எங்கள் அம்மா செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் அக்கா அப்படி செஞ்சு பார்க்குறேன். இப்போ அடுத்து நம்ம அந்த சௌச்சௌ துருவி வச்சுருக்குறோம்ல அதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய சௌச்சௌவில் பாதி தான் எடுத்திருக்கேன் அக்கா. நீங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட எவ்வளோண்டு ஒரு பத்தை தான் தேங்காய் சில்லை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் போடுறேன். புளி வந்து இவ்வளோ தான் போடுறேன் அக்கா. உங்களுக்கு புளி டேஸ்ட்டு பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 3 பல்லு எடுத்துருக்குறேன். சால்ட்டு பாருங்கள், கல் உப்பு ஒரு பெரிய சின்ன மீடியம் சைஸ் ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். அப்புறம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். சுற்றிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ நம்ம இது துருவினதுனால தண்ணி கொஞ்சம் ஊறிட்டே வரும். பரவாயில்ல, நம்ம ஆயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம்ல அதில் அப்படி பரட்டி வதக்கிட்டோம்னா இதிலே வெந்துடும். நம்ம அந்த சட்னியை தாளிக்காமலும் சாப்பிட்லாம். இதிலே எல்லாமே வெந்துடும். நம்ம போட்டிருக்க தேங்காய் நம்ம வேர்க்கடலை எல்லாம் வெந்துடும். அதனால் இது இன்னும் கொஞ்சம் அப்படி நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ அந்த சௌச்சௌவில் இருந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இங்கே பாருங்கள், நல்லா நம்ம வெறும் எண்ணெயில் அப்படி பரட்டி எடுத்த மாதிரிக்கு அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தண்ணி கூட இல்லை. நம்ம இப்படி வடிகட்டி பார்த்தா கூட அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும் கொஞ்சம். இப்போ ஆறிச்சு, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. நம்மளுக்கு சௌச்சௌ வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அக்கா கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். அக்காவுக்கு எல்லா சட்னியும் கொஞ்சம் நைஸாக அரைக்க பிடிக்காது. நீங்கள் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தால்சம் மட்டும் போடுவோம். இப்போ அவ்வளோதான், சட்னியை பவுலுக்கு மாற்றிட்டேன் அக்கா. ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். ரொம்ப கம்மியாக ஆயில் விட்டுருக்கேன். அது உங்கள் விருப்பம் தான். ஆயிலெலாம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடும். இது கொஞ்சம் பொடியட்டும். இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு சிவந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை கழுவி வச்சுருக்குறோம் வெடிச்சிடு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 2-3 சிட்டிகை போட்டுக்கோங்க. எந்த சட்னி தாளித்தாலும் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை சூப்பராக இருக்கும்பா சட்னி. தாளிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. கறிவேப்பிலையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து தாளிசத்தில் இதில் கொட்டிக்கலாம் சட்னியில். அவ்வளோதான். வேர்க்கடலை நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வேர்க்கடலை வாசனை. இந்த சௌச்சௌ வேர்க்கடலை சட்னி வச்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக அதை வச்சிடலாம். நம்ம கடலில் கூட அக்கா தோலோடு அப்படியே போட்டு வருங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வச்சு பாருங்கள். தேங்க்யூப்பா.